அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? என்னோட வாய்ஸ் கிளியரா கேக்குதா? கேக்குது சிஸ்டர். எஸ், அல்ஹம்துலில்லாஹ். ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் ஹாப்பியா இருப்பீங்கன்னு நம்புறேன், ஆரோக்கியமா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ இன்னைக்கு நம்மளுடைய செஷனை அழகாக்க போகக்கூடிய ட்ரைனர், பவர்ஃபுல் ட்ரைனர் யாருன்னு பார்த்தோம்னா, இவங்க வந்து ஒரு பிசியோதெரபிஸ்ட், கெரியர் அனலிஸ்ட், பிஸ்னஸ் கோச், பேரண்டிங் கோச், அட்வான்ஸ் என்எல்பி மென்டார் அஸ்மா சிஸ்டர், அஸ்மா நிஷா அவர்களை வந்து வரவேற்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஸ்டார்ட் பண்ணுங்க சிஸ்டர். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் கதீரா. பாரக்கல்லாஹு ஃபீக் சிஸ்டர். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னோட வாய்ஸ் கேக்குதுங்களா? எஸ், கிளியரா இருக்கு சிஸ்டர். அல்ஹம்துலில்லாஹ். ஓகே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, அதாவது நம்ம பொதுவாவே வந்து இஸ்லாமிய பெண்களுக்கு உரிமைகள் அப்படின்னு பார்த்திருப்போம். பிசினஸ் பண்ற உமன்ஸ்க்குன்னு இருக்கக்கூடிய சில ரைட்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். அதுல இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் அண்ட் டிராபேக்ஸ் இது ரெண்டுத்தையுமே நம்ம பாக்குற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். சோ இந்த செஷனுக்குள்ள போறதுக்கு எல்லாருமே ஆர்வமா இருக்கீங்களா? அப்படி இருந்தா தம்சம் போடுங்க. தம்சப் போடுங்க பார்க்கலாம். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். சூப்பர். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஓகே. ஓகே, ஸ்கிரீன் ஷேர் ஆகுதுங்களா உங்களுக்கு? ஓகே, இந்த ஸ்கிரீன் எல்லாருக்கும் விசிபிளா இருக்குல்ல? ஓகே சிஸ்டர். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒர்க்குக்கு, அதாவது வேலைக்கு போறதுக்கான உரிமைகள், நிறைய உரிமைகள் வந்து இறைவன் நமக்கு கொடுத்திருக்கான். இஸ்லாமிய பெண்கள் அப்படின்னு பார்த்துட்டாலே எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, பொதுவான கருத்தா என்ன இருக்கு அப்படின்னா, அவங்கள வந்து ஒரு அடிமைத்தனம் படுத்தி வைக்கிறாங்க, அவங்கள வந்து எங்குமே வெளில விடுறது இல்ல, என்ன விஷயத்துக்குமே இது பண்றது இல்ல. பட் இப்போ இந்த காலகட்டத்துல அது கொஞ்சம் குறைவாவே இருக்கு. பட் இருந்தாலும் ஒரு சில இடங்கள்ல இன்னுமே பேசப்பட ஒரு பேச்சு பொருளா இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முஸ்லிம் பெண்களை பொறுத்த வரைக்கும் வெளியில எல்லாம் அதிகமா வரமாட்டாங்கப்பா, அவங்களோடதுல அதிகமா வெளியே விட மாட்டாங்களே, நீங்க எப்படி இதெல்லாம் பண்றீங்க, ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பண்றோம்னு சொன்னாலே அடுத்த வார்த்தை அதான் வரும். இதை எத்தனை பேர் அதான எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்க? எஸ், எக்ஸாக்ட்லி. நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்றோம்னு போய் நம்ம வெளில போய் நிக்கிறோம், இல்ல நம்ம ஒரு பப்ளிக் ஸ்பீக்கராவோ, அப்படி இல்ல நம்ம ஒரு ப்ராடக்ட வந்து சேல் பண்ற ஒரு உமனாவோ நம்ம போயிட்டு நம்ம நிக்கிறோம் அப்படின்னா, அடுத்த நிமிஷம் அடுத்தவங்க கேக்குற கேள்வி, அது மென்னா இருக்கலாம், உமனா இருக்கலாம், யாரா இருந்தாலும் கேக்குற ஒரே கேள்வி என்னன்னா, உங்களோடதுல அவ்வளவு சீக்கிரம் வெளில விட மாட்டாங்களே, நீங்க எப்படி வெளில வந்தீங்க, உங்க வீட்டுல இதுக்கெல்லாம் ஓகே சொல்றாங்களா? ஈவன் படிக்கிறதுக்குன்னு போனா கூட அப்படிதான். ஆனா இப்போ வந்து நம்மளுடைய பெண்கள் வந்து நிறைய விஷயங்கள்ல இஸ்லாம் கொடுத்திருக்க ரைட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் நம்ம இஸ்லாம் வந்து அதுக்கு ரெஸ்ட்ரிக்ட் எல்லாம் பண்ணல அப்படின்னு சொல்லி அந்த விஷயங்கள்லாம் அழகான முறையில தெரிஞ்சுக்கிட்டு நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதுல நமக்காக கொடுக்கப்பட்டது ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா, வேலைக்கு நம்ம படிச்சிருக்கோம், நம்மளால ஒரு 4 பேருக்கு அதனால பயனுள்ளதா இருக்கு. இப்ப நம்ம கற்றுக்கக்கூடிய கல்வியை இன்னொருத்தவங்களுக்கு நம்ம எத்தி வைக்க போறோம்னா, அது ஒரு ஜாபா, ஒரு டீச்சிங் ஜாபாவோ, இல்ல வாட் எவர் இட் இஸ், ஒரு இன்ஸ்டியூட் வச்சு நம்ம நடத்துறோம், இல்ல ஒரு டியூஷன் வச்சு நடத்துறோம், வாட் எவர் இட் இஸ், எதுவா இருந்தாலும் நாம ஹலாலான ஒரு ஒர்க்ல போயிட்டு நம்மளுடைய வருமானத்திற்காக இல்ல நம்மளுடைய குடும்ப சூழ்நிலைகளுக்காக ஒரு ஒர்க்குக்கு போறோம்னா, அந்த அந்த ரைட்ஸ் வந்து நமக்கு இருக்கு, நம்மளால போக முடியும். ஈவன் நம்மளுடைய நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவியான ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களே வந்து அவங்க அப்ப பிசினஸ் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. பிகாஸ் ஏன், அன்றைய காலகட்டத்துல, அதாவது நபிகளுடைய மனைவியா ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு விதவை பெண்மணி, அவங்களுடைய வருமானத்தை அவங்களாகவே ஈட்டிக் கொள்ளக்கூடிய அந்த உரிமையை அவங்க அப்பவே பண்ண ஆரம்பிச்சாங்க ஹலால் வே மெத்தட்ல. நெக்ஸ்ட் ஒன் அப்படின்னு அடுத்தது ப்ராப்பர்ட்டி. ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் தாலா வந்து நிறைய இடங்கள்ல வந்து இந்த விஷயத்த பத்தி சொல்லியிருக்கான், சொத்துரிமையை பத்தி. முக்கியமா அன்னிசா அப்படிங்கிற ஒரு அத்தியாயத்துல நமக்கான உரிமையை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. சோ அதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, நம்மளுடைய கணவருடைய சொத்துக்கள்லயே நமக்கு உரிமை இருக்கு, அதே மாதிரி தாய் தகப்பனுடைய சொத்துக்கள்லயே நமக்கு உரிமை இருக்கு. ஈவன் நாம சொந்தமா உழைச்சு சம்பாரிச்சு சேர்த்து வச்சு ஒரு சொத்தை நம்ம வாங்கியிருக்கோம்னா அதுலயும் நமக்கு உரிமை இருக்கு. எவ்வளவு ஈஸியா ஆக்கியிருக்கோம்
பெண்களை எவ்வளவு கண்ணியப்படுத்த முடியுமோ அவ்வளவு கண்ணியப்படுத்திருக்கா நம்மளுடைய இறைவன். அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, நாம இயர்னிங் பண்றோம் இல்லையா, அதாவது ஒரு பிசினஸ் பண்ணியோ இல்ல வீட்ல இருந்து ஒரு பொருளை வித்தோ ஏதோ ஒரு விஷயம் பண்ணி நம்மளால இயர்னிங் பண்றதுக்கான விஷயம். அதே மாதிரி ட்ரேடிங் பிசினஸ், அது வந்து ஃபேர் ட்ரேடு. ஃபேர் ட்ரேடு நீங்க எதுக்காக கொடுத்துருக்கோம்னா ஹலால் வே மெத்தட்ல ட்ரேட் பண்றது. நான் சொன்னேன் இல்லையா, அதீஜா நாயகர் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ட்ரேடிங் பிசினஸ் தான் பண்ணாங்க. ஒரு பொருளை சந்தைப்படுத்தி எந்த சந்தையில ஏற்றுமதி இறக்குமதி பண்ணா நம்மளுடைய பொருளுடைய அதுக்கான லாபம் வந்து அதிகமா ஈட்ட முடியும் அப்படிங்கிற வரைக்கும், எங்க அந்த பொருளை அதிகமா கிடைக்கும், எங்க அந்த பொருள்ல வந்து கிடைக்காம இருக்குங்கிற வரைக்கும் தெரிஞ்சு வச்சு ஃபிங்கர் டிப்ல அவங்களுடைய ஒட்டகை மேல அவங்களுடைய பொருட்கள் வந்து ட்ரேடிங்காக அங்க போகுது அப்படின்னாலே அடுத்த கட்ட வியாபாரிகள் எல்லாமே ஒரு செகண்ட் பயந்து நிப்பாங்களா, இவங்க வந்துட்டா இவங்க பொருளுக்கு மத்தியில நம்ம பொருள் எல்லாம் வாங்கவே மாட்டாங்கப்பா. அவ்வளவு நுணுக்கங்கள் தெரிஞ்சு வச்சிருந்தாங்களாம். அதே மாதிரி ரைட் டு லேர்ன், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கல்வி, ஒரு விஷயத்த கத்துக்கிறதுக்கான நாலேஜ கெயின் பண்றதுக்கு நம்ம எவ்வளவு தூரம் வேணாலும் நம்ம போகலாம். நம்ம வந்து ஈவன் ஒரு கல்வியை கத்துக்கிறதுக்காக நம்ம வீட்ல இருந்து நாம போறோம்னா அந்த கல்வியை கத்துக்கிறதுக்காக நம்ம போய் சேர்ற இடம் வரைக்கும் நமக்கான ஒரு பொறுப்புதாரிய ஒரு மலக்கு வந்து அல்லாஹ்தாலா நியமிக்கிறோம். அதே மாதிரி நம்மளுடைய விஷயங்கள்ல நம்மளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இறைவன் சொல்லப்பட்ட முறையில அவன் ஹிஜாப் அணிஞ்சிட்டு போகணுமா, நம்மளுடைய எப்படி சொல்றது, நம்ம முக்காடிட்டு போகணும், இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம ஹிஜாபை வந்து பேணணும் அப்படின்னு சொல்லியிருக்கானா, மறைக்க வேண்டிய உறுப்புகளை மறைத்து எப்படி நம்மள வந்து பேண சொல்லியிருக்கானோ அந்த மெத்தட்ல நாம வந்து நம்மளை காமிச்சு வெளியே போறதா இருந்தா தாராளமா போகலாம். சோ இத்தனை ரைட்ஸுமே நம்ம முஸ்லிம் பெண்களுக்காக, அதுவும் முக்கியமா பிசினஸ் பண்ணக்கூடிய இல்ல பண்ணணும்னு நினைக்கிற பெண்களுக்கு இவ்வளோ ரைட்ஸ் இருக்கு, இவ்வளோ விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த இடத்துல நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். இப்போ சின்ன சின்ன பிசினஸ் நிறைய பேர் பண்றாங்க நம்மளுடைய இஸ்லாமிய பெண்களை நானும் நிறைய இடத்துல பாக்குறேன். எங்க ஊர்லயே நீங்க பாத்தீங்கன்னா ஈவன் பலகார பிசினஸ்ல ஆரம்பிச்சு ஆரி ஒர்க் வரைக்கும் இன்னும் தெரியாத எவ்வளவு பிசினஸ் எல்லாம் பண்றாங்க. ரெட் ஒயின் சோப்பு பண்றேங்கிறாங்க, ஷாம்பு பண்றேன்னு சொல்றாங்க. அதெல்லாம் கூட நார்மல்னு வச்சுக்கலாம். அதை தாண்டி ஆரி ஒர்க்கையே வித்தியாசமான மெத்தட்ல பண்ணி அவங்க வந்து ஒரு பொட்டிக்கு வைக்கிற லெவலுக்கு பண்றாங்க. ஆனா அது வீட்லயே தான் வச்சிருக்காங்க, வெளியில இன்னும் சந்தைப்படுத்த முடியல அவங்களால. பட் அவங்க எல்லா விஷயத்தையும் பண்றாங்க. இப்ப இந்த மாதிரி எல்லா பெண்களும் வீட்டுல இருந்தபடி நிறைய விஷயங்களை சின்ன சின்ன தோட்டக்கலை எல்லாம் வச்சு பண்ணி அது ஒரு பிசினஸா கொண்டு போறாங்க. ரெசினா நீங்க பண்றீங்களா? ஹைரோன் மாஷா அல்லாஹ், சூப்பர் சூப்பர் சிஸ்டர், சூப்பர். அவங்களுக்கு ஒரு பிக் கிளாஸ் கொடுத்துருங்கப்பா ஹைரோனுக்கு. அவங்க பாருங்க ரெசினாட் பண்றாங்க. இப்ப இருக்கிற எல்லாருமே ரெசினாட்டும் கத்துக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் தனிப்பட்ட டேலண்ட் இருக்கு. ஆனா இந்த ரைட்ஸ் எல்லாம் முறைப்படி அந்த இடத்துல பயன்படுத்தப்படுதா? இந்த ரைட்ஸ் எல்லாம் அந்த இடத்துல முறைப்படி பயன்படுத்தப்படுதா? அதை மட்டும் சொல்லுங்க. இந்த ரைட்ஸ் இல்ல, பொதுவாவே. ஏன் அப்படி கேக்குறேன் அப்படின்னா, பல இடங்கள்ல பெண்கள் வந்து இந்த ரைட்ஸை தவறான முறையில பயன்படுத்துகிறாங்க. எஸ், எக்ஸாக்ட்லி ஹசனத் சிஸ்டர். இத கரெக்டான வேலை எடுத்துட்டு போறது இல்ல. இப்போ ஒரு இடத்துக்கு நாலேஜுக்கு நம்ம போறோம்னா அந்த இடத்துல அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய என்னோட உரிமை அப்படின்னு சொல்றாங்க. அந்த கெயின் பண்ண போற இடத்துல இப்ப பெண்களை வந்து நம்பி நிறைய பேர் படிக்க வைக்கிறாங்க. ரீசெண்டா கூட ஒரு இதுல படிச்சோம். அந்த இதுல என்னன்னா, அவங்கள நம்பி நான் வந்து அனுப்புனேன், வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைக்கிறேன், பட் அவங்க வந்து மதம் மாறி போறாங்க. இப்போ இதெல்லாம் எதனால நடக்குது? உரிமையை மட்டும் தெரிஞ்சுக்கிறோம், அந்த உரிமையை எப்படி பயன்படுத்தணுங்கிறது பலருக்கும் தெரியல இல்லையா? அதே மாதிரி பிசினஸ், இப்ப நான் பிசினஸ் பண்ண போறேன் அப்படின்னா அத ஹலால்வே மெத்தடா ஹராமான மெத்தடா அதெல்லாம் கேட்கறதே இல்லை. எப்படியோ எனக்கு காசு வருதா, ஓகே. எனக்கு அதுல வந்து லாபம் ஈட்ட முடியுதா, ஓகே. இப்படித்தானே எல்லாரும் பாக்குறோம். எத்தனை பேர் அதை ஹலால்வே மெத்தட்ல தான் பண்றோம். அதாவது நான் சொல்றது என்னன்னா பிசினஸ் வைஸ் நான் சொல்றேன். சின்ன சின்ன ஸ்டார்ட் அப்ஸ் நான் சொல்லல. ஸ்டார்ட் அப்ஸ்ங்கிறது நீங்க சின்ன சின்ன ஹோம்மேட் ஒர்க்கா நீங்க வந்து ஒரு சின்ன சின்ன ஏர்னிங்ஸ்க்காக பண்றது அது வேறு. பட் பிசினஸ் பெரிய பெரிய லெவல்ல பண்றவங்க இந்த ட்ரேடிங்கே எத்தனை பேர் வந்து ஹலால்வே மெத்தட்ல பண்றாங்க. நிறைய பேர் அதுல லாஸ் ஆனவங்களும் இருக்காங்க. எத்தனையோ பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய நகைகளை வித்து பேங்க்ல அடமானம் வச்சு இப்படி எல்லாம் பண்றாங்க. இதெல்லாம் இஸ்லாம் கற்றுக் கொடுத்த வழிமுறை இல்லை இல்லையா? அதை நம்ம பார்க்கணும்ல.
ஒரு இடத்துக்கு 4 இடம் கேட்கலாம். இன்னைக்கு இன்றைய காலகட்டத்துல நிறைய ஹஸ்பண்ட்ஸ் வந்து ஃபாரின்ல இருக்காங்க. ஜைனுல் சலீம் இல்லன்னு போடுறீங்க. யா, அந்த மாதிரி நிறைய பேர் பாக்குறது இல்லைன்னு சொல்றீங்களோ? ஓகே. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்றைய காலகட்டத்துல நிறைய பேர் வந்து ஃபாரின்ல இருக்கிறதுனால அவங்க என்னன்னா, அவங்கதான் சம்பாதிக்கிறாங்க, நமக்கு கேட்டா கொஞ்சம் தான் குடுக்குறாங்க, அந்த லெவலுக்கு நம்ம வந்துட்டு எதுவுமே பணம் கொடுக்க மாட்டாங்க, நம்ம இஷ்டத்துக்கு செலவு பண்ண முடியல. இதுல எதனால அப்படின்னா, இந்த ஃபேண்டசி வேர்ல்டோட இந்த மோகத்தை சிக்கி இருக்கனால, மெயினா இந்த ஆன்லைன் ஷாப்பிங். இந்த ஆன்லைன் ஷாப்பிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னைக்கு ஆரம்பிச்சதோ அதுல இருந்து தேவை உள்ள பொருள், தேவையில்லாத பொருள் எல்லாத்துலயுமே அதை தாண்டின விஷயம்னா, இந்த பிசினஸ் நீங்க பண்ணுங்க, இத்தனை லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம், இந்த பிசினஸ் நீங்க பண்ணுங்க, இவ்வளவு நீங்க வந்து மணி earn பண்ணலாம், உங்களுக்குன்னு நீங்க எவ்வளவு விஷயங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த வார்த்தைகளை நம்பி பல பேர் ஏமாந்து இன்றைய காலகட்டத்துல எத்தனை பேர் இந்த கிரிப்டோ கரன்சி மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஏமாந்து போய் நிக்கிறாங்க. பல பேர் எனக்கு தெரிஞ்சு எங்க ஊர் சைட்லயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அதனால ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் கூட இருக்காங்க. அதனால என்னுடைய சொந்த சர்க்கிள்லயே உடம்பு சரியில்லாம போய் கிட்டத்தட்ட 2 வருஷமா படுக்கையிலேயே இருந்து இப்பதான் அவங்க தேடி வராங்க. கோடிக்கணக்கில் அதை இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அது ஹலாலா ஹராமா அதை பத்தி எதுவுமே யோசிக்கல. இன்னொரு பக்கம் பெண்கள் அவங்களுடைய கணவர்கிட்ட கேட்காம அந்த நகையை வந்து வித்து, அதுவும் அவங்க சிஸ்டரோட நகையும் சேர்த்து வித்து அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அதுல கொண்டு போய் போடுறாங்க. இப்ப இது எல்லாமே கடைசியில என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க வந்து லாஸ்ட்ல நல்ல கம்பெனிக்கு போயாச்சு. இப்ப இது எல்லாருக்குமே ஆப்புங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்டுக்கு அந்த விஷயம் தெரிய வந்து அவங்களுடைய கல்யாண வாழ்க்கையே கேள்விக்குறியாகிற நிலைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. இப்ப இது எவ்வளவு கொடுமையான ஒரு விஷயமா இருக்கு இல்லையா? சோ எல்லாருமே என்ன நினைக்கிறோம்னா, நமக்கு ரைட்ஸ் கொடுத்துட்டாங்க, அந்த ரைட்ஸ் நம்ம எப்படி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இந்த இடத்துல யூஸ் பண்றதுங்கிறத தாண்டி மிஸ்யூஸ் தான் அதிகமா பண்ணப்படுது. அதுதான் உண்மை. இப்ப ரீசெண்டா நான் வந்து எப்போவாவது நல்ல படங்களை மட்டும் பார்ப்பேன், அதுவும் சில இன்ஃபர்மேஷன்ஸ்க்காக. இப்ப சில ஒரு ரீசெண்டான டேஸ்ல ஒரு 2-3 வீக்ஸ் முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன், சில பேர் சொன்னதுனால அந்த படங்களை நான் பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்தது. என்னதான் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். நிஜமானுமே சொல்றேன், அது முஸ்லிம் பெண்களுக்குன்னு இல்ல, இப்ப இருக்கிற காலகட்டத்துல இருக்கிற எல்லா பெண்களுக்குமே எப்படி சொல்றதுன்னா, ஃபேண்டசி வேர்ல்ட்ல சிக்கி இருக்கிற அத்தனை பெண்களுடைய முகமுடியும் கிழிச்சு இதுதான் ரியாலிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு படமா இருக்கு. ஆண்களுடைய சம்பாத்தியத்தை நீங்க வந்து எடுத்துக்கிறீங்க, ஆனா அந்த இடத்துல அவங்களுக்கான மரியாதையும் போகப்படுது, அவங்களுக்கான உரிமையும் பறிக்கப்படுதுங்கிறதையும் சேர்த்து அந்த படம் சொல்ற மாதிரி. சோ நிஜமானமே அவ்வளோ நல்ல விஷயங்களை சொல்லுது. அதுல வந்து பெருசா அந்த ரொமான்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பெருசா கிடையாது. நானும் அதிகமாலாம் விரும்ப மாட்டேன் படங்கள்லாம் பாக்குறதுக்கு. பட் இந்த மாதிரி மெசேஜ் சொல்ற படங்களை என்னைக்காவது நான் பாக்குறது உண்டு. இப்ப இது மாதிரி சில நல்ல கருத்துக்களை எடுத்துக்கலாம் இல்லையா? அந்த அந்த மெத்தட்ல தான் சொல்றேன். மூவி நேமா யா, ஆண் பாவம் பொல்லாதது, ரியோன்னு நினைக்கிறேன் அவரோட பேரு. அதுக்கப்புறம் நிறைய புது ஆக்டர்ஸ் எல்லாம் இருந்தாங்க, நிறைய பேர் தெரிந்த முகங்கள் அந்த நகைச்சுவை கேரக்டர்ல வருவாங்க. பட் அவங்களோட நேம்ஸ் எல்லாம் எனக்கு தெரியல, போய் வேணா பாருங்க. நிஜமானுமே அது அவ்வளோ விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதுலயும் லாஸ்டா அவங்க சொல்ற விஷயங்கள் என்ன அப்படின்னா, இப்ப இந்த ரைட்ஸ் சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்கல்ல, நம்மளுடைய முஸ்லீம் இதுலயே இருக்கு, குலா அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் கொடுத்துட்றேங்கிறாங்க. ஆனா அதை தாண்டி இந்தியன் லா ஆஃப் அகாடமியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஜீவன அம்சமா மாதாந்திர ஒரு தொகையை கொடுக்கணும்னு ஒரு விஷயத்த அங்க முன்வைக்கும் போது அதுல எத்தனை பேர் மிஸ்யூஸ் பண்ணி அவனோட இத்தனை பெர்சன்டேஜ் வேணும். 100ல 10 பேர் கொஞ்சம் நல்லவங்களா இருக்கலாம், ஆனா அதுக்கு தாண்டி எத்தனையோ பேரு அந்த மாதிரிலாம் பண்றது இல்லைங்கிறத அந்த ஃபுல் அது அப்படியே கிழிச்சு காட்டிடுச்சு அந்த படம். நிஜமானுமே நான் சொல்றேன், அந்த இடத்துல பெண்கள் இவ்வளவு தூரம் இருக்கிற கரெக்டா சொல்லி இருக்கலாம் அந்த படம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இத்தனை விஷயம் இருக்கு. நம்ம ஒரு பிசினஸ் சொல்றோம், அந்த ஒரு பிசினஸ் பண்றாங்கப்பா, அவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு லக் இருக்கு, பணம் இருக்கு, அவங்க ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் தாண்டி இதுல இத்தனை விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் ஃபாலோ பண்ணாமலாம் டக்குன்னு போய் இந்த பிசினஸ்லயும் குதிச்சிடாதீங்க. அப்படியே உங்களுக்கு பிசினஸ் பண்ணணும் இல்ல ஒரு ஏர்னிங் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குன்னா 4-5 பேர்கிட்ட மஷூரா பண்ணுங்க. மெயினா உங்களுடைய குடும்பத்தார்கிட்ட மஷூரா பண்ணுங்க. உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய கணவர்கிட்ட பண்ணுங்க.
ஒரு பைசாவையோ இல்ல உங்க சம்மந்தப்பட்ட உங்க நகையோ கேட்டா ஒரே ஒரு வார்த்தை சொல்றாங்க, என் அப்பா வீட்டுல இருந்து போட்டு வந்த நகை நான் ஏன் உங்ககிட்ட கேட்கணும்னு ஒரு வார்த்தைய. இதனாலேயே டிவோர்ஸ் கேஸ் வரைக்கும் பள்ளிவாசல்ல போய் நிக்கிற பெண்களும் நான் பார்த்துட்டு இருக்கேன். என்னோட சர்க்கிள்ல தட் மீன்ஸ் என்னோட ஊர் பக்கம் நான் பாக்குறேன். சோ இப்படி எல்லாம் இருக்கு. அப்போ எந்த இடத்துல வந்து அவங்களுக்கான சரியான கல்வி முறை கொடுக்கப்பட்டிருக்கு? உலக கல்வியோட சேர்த்து மார்க்க கல்வியும் கொடுங்கன்னு அண்ணலார் வந்து அப்பவே சொல்லிட்டு போனாங்க. ஆனா எத்தனை பேர் அதை நம்ம கொடுத்தோம்? உலக கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த பெண்களை காலேஜுக்கு சிபிஎஸ்இ ஸ்கூல்ல ஆரம்பிச்சு காலேஜ் படிக்கிற வரைக்கும் எல்லாத்தையுமே சிபிஎஸ்இ மயமாக்கி அவங்களுக்கான பெஸ்ட் எஜுகேஷனை கொடுக்குறோம். அது எல்லாமே கடைசியில ஒஸ்ட் எஜுகேஷனா வந்து நிக்குது. அப்ப அதெல்லாம் தெரியாம யாரோ சொல்ற ஒரு சில வார்த்தைகளை நம்பி ஒரு சில விஷயங்களை நம்பி கடைசியில என்ன ஆகுதுன்னா எங்கேயோ போய் ஏதோ ஒரு இடத்துல ஏமாந்து நிக்கிறாங்க. அது வாழ்க்கை லெவல்ல மட்டும் இல்ல, அவங்களுடைய வியாபார லெவல்லையும் அது பாதிக்குது. எதுவா வேணா இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்ம கத்துக்கக்கூடிய கல்வியே தரமான கல்வியை கொடுக்கணும் இல்லையா? அந்த தரமான கல்விங்கிறது எந்த வகையில இருக்கணும்? உலகத்திற்காகவா இல்ல மார்க்கத்திற்காகவா எப்படிங்கறத நீங்களே யோசிங்க. அண்ட் செகண்ட் ஒன், இது டைரக்டா மூவ் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கேக்குதுங்களா? ஸ்கிரீன் ஷேரிங் கேக்குது சிஸ்டர். அல்ஹம்துலில்லாஹ். ஓகே ஓகே ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. அடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல இருந்த நம்மளுடைய ஹதீஜா நாயகி அம்மா அவங்க இருக்காங்க இல்லையா? அவங்க எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா எத்தனை பேர் நம்ம அந்த மாதிரியான இதெல்லாம் நம்ம பண்றோம்? அதாவது பிசினஸ் அவங்க பண்றாங்க இல்லையா, அவங்கள போல இன்னும் 4-5 பெண்மணிகள் இருக்காங்க. இப்ப நான் காட்டுறது வந்து ஸ்கிரீன் ஷேர் ஆகுதான்னு மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. ஸ்கிரீன் ஷேர் ஆகுதுங்களா சிஸ்டர்? இல்ல சிஸ். ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க, கொஞ்சம் கீழே இறங்குமா. இப்போ தெரியுதுங்களா? தெரியுது. ஓகே ஓகே சிஸ்டர். அதுக்கு அடுத்தது இப்போ நம்ம எல்லாரும் சொல்றோம், நிறைய பேர் வந்து யாரும் வந்து பிசினஸ்க்குள்ள பெருசா வந்து முஸ்லிம் ஆண்கள் வந்து வருவாங்க, பெண்கள் வந்து அதிகமா வர்றதில்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருந்த காலகட்டத்திலேயே இஸ்லாமிய பெண்கள் வந்து பிசினஸ் பண்ணாங்க. அவங்களோட வீட்டுல இருந்தபடியே இல்ல வெளியில வந்தோ எப்படியோ எந்த மெத்தட்லயுமே அவங்க பண்ணியிருக்காங்க. பாருங்க, ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவங்களே ஒரு விதவை பெண்ணா இருந்து அவங்களுடைய பிசினஸ வேற லெவல்ல கொடுத்ததோட மட்டும் இல்லாம மத்த வியாபாரிகளை, அதாவது ஆண் வியாபாரிகளையே அவங்க வந்து பயப்படுற லெவலுக்கு வச்சிருக்காங்கன்னா அப்ப எவ்வளவு பெரிய பிசினஸ் உமனா அவங்க இருந்திருப்பாங்க. இத்தனைக்கும் அவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவி ஆகிறதுக்கு முன்னாடியே அவ்வளவு தைரியத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கான். அதனாலதான் அவங்க வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மனைவியா தேர்ந்தெடுத்தான். சும்மா அவனை தேர்ந்தெடுத்துடல. அல்லாஹ் தஆலா அவங்களுடைய குவாலிட்டிஸ் அவ்வளவு பவர்ஃபுல்லா வச்சிருந்தோம். அவ்வளவு எப்படி சொல்றது, தனித்துவமா யூனிக்னஸா அவங்களை காட்டியிருந்தான். அதனாலதான் அவங்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பொருத்தமான ஜோடியா அவங்களை தேர்ந்தெடுத்தான் இறைவன். நெக்ஸ்ட் ஒன் வந்து ருஃபைதா. இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் நர்ஸ்ன்னு சொல்லலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல இருந்த நர்ஸ். அந்த நர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா எப்படின்னா இந்த அடிப்பட்டவங்களுக்கு மருந்து போடுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க பண்ணுவாங்க. பொதுவாவே சேவை மனப்பான்மை உள்ள ஒரு பெண் ருஃபைதா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க என்ன பண்ணுவாங்களா, போர்க்காலத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த டைம்ல போர் நடக்கும் இல்லையா, அந்த போர்க்காலத்துல வந்து அவங்க அடிபட்டு வர்றவங்களுக்கு அவங்களுக்கான உணவு சமைச்சு தர்றது ஒரு பக்கம் சில பெண்கள் பண்ணாங்கன்னா, இவங்க மருந்துக்கான விஷயங்களை இவங்க பண்ணுவாங்களாம். இது ஒரு சேவை மனப்பான்மையோடையும்
அண்ட் தென் பிசினஸாவும் இவங்க பண்ணாங்க. அந்த மருந்து விற்பாங்க, சும்மா ஒரு காய்ச்சல் வந்தா மருந்து கொடுங்க, அந்த காலத்து மருத்துவ வச்சின்னு சொல்லுவோம்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி அவங்க இருந்தாங்க. அடுத்தது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. இவங்க வந்து எல்லாருக்கும் தெரியும்னு நான் நினைக்கிறேன். இவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்க பாக்கலாம். யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்களேன். ஹலோ, கேக்குதா? நான் பேசுறது கேக்குதுங்களா சிஸ்டர்? யாருக்காவது தெரியுமா? ஆயிஷா அல்ஹம்துலில்லாஹ் கேக்குது சிஸ்டர். ஓகே 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 ஓகே. என்ன அப்படின்னா, ஆயிஷா ரலியல்லாஹு வந்து கிரேட் ஸ்காலரா இருந்தாங்க. அதாவது இந்த காலத்து டீச்சர்ஸ் நம்ம சொல்றோம்ல, அதை விட படு பயங்கரமான டீச்சரா இருந்தாங்க. இன்ஃபேக்ட் இப்பதான் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஸ்கூல்ஸ்ல ஹதீஸ் மனனம் பண்ற விஷயத்துல அவங்க அடிச்சுக்க ஆளே இல்லைங்கிற மாதிரிதான். அவங்கதான் அதிகமான ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன நிறைய ஹதீஸ்களை வெளியிட்ட பெண்மணிகள்ல ஒருத்தவங்களா, சாரி பெண்மணின்னா ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மட்டும்தான். அதுக்கப்புறம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பட் அதிகமா சொல்லியிருக்கிறதுன்னு பார்த்தா நம்மளுடைய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கதான். இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்பதான் நம்ம வந்து எல்லாருமே கோயட்ல எல்லாம் படிக்கிறோம் இல்லையா? அவங்க அப்பவே கோயட் வச்சு ஆண்களுக்கும் சொல்லி கொடுப்பாங்களாம், பெண்களுக்கும் சொன்னாங்க. எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? நான் படிக்கும் போது நிஜமாலுமே எனக்கு ஒரு மாதிரி எனக்கே ஷாக்கிங்கா இருந்தது. இது சம்பந்தமா நான் எடுக்கும் போது, பாரு அந்த காலத்திலே பண்ணிருக்காங்களா, அப்பவே கோயட் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது. நிஜமாலுமே எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? அந்த டைமிங்ல கோயடுங்கிறது, ஏன்னா பெண்களே வெளில வரமாட்டாங்க, வெளில வந்து முகத்தை காட்ட மாட்டாங்க. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, தன்னுடைய முகங்களை, முகம் மணிக்கட்டு வர அப்படி காட்டலாம். நம்மளுடைய நல்ல விஷயங்களுக்காக நம்மளுடைய ஒரு விஷயத்த நம்ம செய்யும் போது அதை காட்டலாம்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஒண்ணும் தப்பு இல்லை. அதே மாதிரி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து, இப்ப இவங்க சொன்னாங்கல்ல ஹைருன் தானே, ஐ திங்க் சோ, அவங்கதான் நினைக்கிறேன். சிஸ்டர் தப்பா பேர் சொல்லியிருந்தா சாரி. ரெசினாட் சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி நான் தான் சிஸ்டர். ஆனா என்னுடைய நேம் வந்து ஃபாத்திமா, செய்தலி ஃபாத்திமா தான். என்னுடைய பொண்ணு நேம் தான் ஹைரு. சேம் ஆகுதுக்கு பாருங்க. ரெசினாட் சொன்னீங்க இல்லையா, அதே மாதிரிதான் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் என்ன பண்ணுவாங்களாம், ஹோம்மேட்லயே அந்த எப்படி சொல்றது, சின்ன சின்ன ஆர்ட் ஒர்க் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, கைவினை பொருள், அந்த மாதிரியான நானும் விஷயங்கள் பண்ணுவேன் தான் சிஸ்டர். டெய்லரிங் தெரியும், அப்புறம் யா. எம்ப்ராய்டிங் கத்துட்டு இருக்கேன். ஓகே ஓகே, மாஷா அல்லாஹ், சூப்பர் சிஸ்டர், சூப்பர். இப்ப பாத்தீங்களா, இவங்க சொன்னாங்க அதே பாத்திமாங்கிற பேரோட ஒத்து போறதுனாலதான் இவங்களும் அதை பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். மாஷா அல்லாஹ், சூப்பர் சூப்பர் சிஸ்டர். பாத்திமா ரலியல்லாஹு அவங்க அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்களாம். அந்த மாதிரி இதுல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. நம்மள எத்தனை பேர் வந்து நமக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம தானம் பண்ணியிருப்போம்? எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு பொருள்னா, இங்க எத்தனை பேர் வந்து மேரிட் உமன்ஸா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, ஆல்மோஸ்ட் இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. உங்களுடைய மேரேஜ் ட்ரெஸ்ஸ வந்து யாருக்காவது தானமா கொடுங்கன்னு சொன்னா கொடுப்பீங்களா? மாட்டீங்கல்ல. அவங்களுடைய கல்யாணத்து அன்னைக்கு அவங்க என்ன பண்ணாங்களாம், நான் எப்பவுமே வந்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாக்கு அவங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. அவங்களுக்கு பிடிச்சமான ஒரு விஷயத்த யாராவது ஒருத்தவங்க வந்து எனக்கு ஒரு விஷயம் வேணும், இல்ல எனக்கு ஏதாவது கொடுங்கன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த தானமா கொடுத்துருவாங்க. அந்த டைமிங்ல அவங்களுடைய கல்யாணத்துக்கு ப்ரிப்பேர் ஆறாங்க. அப்ப அவங்க மாஷா அல்லாஹ் முகமது ரிஃப்கான், மாஷா அல்லாஹ், நீங்க கொடுத்திருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். என்னோடதான் கொடுத்திருக்கேன் ஷக்கிலா சிஸ்டர், மாஷா அல்லாஹ், சூப்பர் சிஸ்டர். அந்த மாதிரி ஃபாத்திமா ரலியல்லாஹு போன்ற பெண்மணிகளும் நம்மளுடைய கேங்ல இருக்காங்கும் போது வேற லெவலா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க என்ன பண்ணாங்களா, அவங்களுடைய திருமண உடைய அவங்களே தயாரிச்சிருந்தாங்க. அந்த ட்ரெஸ்ஸை தூக்கி அவங்க கொடுத்தாங்களாம். நானும் கொடுத்துருக்கேன். ஓகே சிஸ்டர், ஓகே ஓகே, மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ், சூப்பர் சிஸ்டர். அர்ரஹ்மான், அந்த அவங்களே பாருங்க, பாத்திமா நஸ்ரின் என்னோட நேம். ஓகே, பாத்திமா நஸ்ரின் சிஸ்டர், ஓகே, உங்களோட நேம் நான் அதுல பார்த்து படிச்சதுனால எனக்கு தெரியல. அல்ஹம்துலில்லாஹ். ஓ, உங்க பேரும் ஃபாத்திமாங்கிறதோட ஒத்து வருது இல்லையா? ஓகே ஓகே, சரிப்பா சிஸ்டர், கொடுத்துருக்கேன். எல்லாருமே கொடுத்துருக்கீங்க, மாஷா அல்லாஹ், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க அந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபடக்கூடியவங்களா இருந்திருக்காங்க. அன்றைய காலகட்டத்திலேயே நாம இப்ப சொல்ற இந்த ஆரி ஒர்க்கு, இந்த டெய்லரிங், இது எல்லாமே அப்பயும் இருந்திருக்கு. நாம தான் நினைக்கிறோம் இப்பதான் அது புதுசா வந்திருக்கு அப்படின்ற மாதிரி. அப்படியெல்லாம் கிடையாது. அது ஆதி காலத்துல இருந்தே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நமக்கு தூதத்துவத்தை எத்து வச்ச நாள்ல இருந்தே, அதுக்கு முன்னாடில இருந்தே இருக்கு. நமக்கு தான் அது தெரியல. நிஜமானுமே அது தெரியாதனாலதான் நம்ம வந்து இவ்வளவு தூரம் நம்மளோட ரைட்ஸை வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு என்னென்ன ரைட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கு, அது எவ்வளவு ஃப்ரீடம் இருக்குங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாமே போயிடுது. அண்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா,
இன்னொரு விஷயம் அதை நான் கேள்விப்பட்டேன். நிறைய பேரு இந்த வாசனை திரவியங்கள்லாம் செய்வாங்களாம். அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனா அவங்களோட நேம்ஸ் எனக்கு கிடைக்கல. நான் ரொம்ப தேடி பார்த்தேன். தப்பா நினைச்சுக்காதீங்க. குட்டி குட்டி அத்தர்ஸ் எல்லாம் வந்து வீட்லயே செய்வாங்களாம். அவ்வளவு மனம் வீசுமா. அவங்க ஆரம்பிச்சாங்கன்னா அதுவும் கேர்ள்ஸ் தான் செய்வாங்க. அந்த கேர்ள்ஸ் செய்யற அந்த தெருவுல போனாலே அந்த தெரு முழுக்க அந்த வாசம் இருக்குமா. நிஜமாலுமே எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவ்வளோ விஷயங்கள் என்னால அதை தேடி எடுக்க முடியல. இன்னொரு கட்டத்துல அந்த மாதிரி சொல்லக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா அதையும் நான் தேடி எடுத்துட்டு வரேன் இன்ஷா அல்லாஹ். நெக்ஸ்ட் ஸ்லைடு. இது அந்த காலத்துல இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல வாழ்ந்தவங்களுடைய இதை பார்த்தோம். இப்போ அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நிமிஷம் இப்படியே எடுத்துடுறேன். ஓகே, இப்படி இருந்தாலும் கரெக்டான்னு வந்துரும். ஓகே. இப்போ இருக்கிற மாடர்ன் முஸ்லிம்ஸ் எல்லாருமே ஹிஜாப் கழட்டிடுறாங்க. நான் வந்து பிசினஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. பேரை கேட்டா எனக்கு தெரிஞ்சு நிறைய ஃபீல்ட்ல ஒர்க் பண்றவங்க இருக்காங்க. நிறைய பேர் எடுத்தோம்னா இப்படிதான் ஷாலே இல்லாம தான் வந்து நிக்கிறாங்க. கேட்டா என்னோட பேர் நசீராங்கிறாங்க, பாத்திமாங்கிறாங்க, ஆயிஷான்றாங்க. whatever it is. சரி, யார் எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம். நாம சில நல்லவர்களையும் பார்க்க போறோம். அவங்க எல்லாருமே ஹிஜாபோட தான் இருக்காங்க. இது போஸ்ட் மட்டும் தான் அப்படி கொஞ்சம் அப்படிலாம் நினைச்சுக்காதீங்க. என்னடா இவங்க எப்படி போட்டிருக்காங்களே என்னலாம். இதுல வந்து ஷேக் லுப்னா அல் காசிமி அப்படிங்கிற ஒரு பெண்மணி அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய பிசினஸ், அதாவது ஆன்லைன் ஸ்டார்ட் அப் பிசினஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பிசினஸ் வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. யுஏஇல பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன ஆயிருக்காங்கன்னா யுஏஇக்கு ஒன் ஆஃப் த மினிஸ்டர் அந்த பதவிக்கு அவங்க நியமிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய முழுக்க முழுக்க அவங்களுடைய முன்னேற்றத்தினால இது நடந்த ஒரு விஷயம். இது ஒரு பெண்ணால, அதுவும் ஒரு முஸ்லிம் பெண்மணியால நிகழ்த்தப்பட்டிருக்கு. பாத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஹுதா கட்டான் ஈராக். அவங்க ஈராக் பெண்மணி, அவங்க யுஎஸ்ல இருக்காங்க. ஹுதா பியூட்டிஷியன் அப்படிங்கிற ஒரு பியூட்டி ப்ராடக்ட், ஃபுல் அண்ட் ஃபுல் பியூட்டி சலூன் சொல்லுவோம் இல்லையா, அழகுபடுத்தக்கூடிய எல்லா விஷயங்களும் எல்லா இதுவும் அவங்க கிட்ட கிடைக்கும். அந்த கடல் போல ஒரு எப்படி சொல்றது, அமெரிக்கா முழுக்க அவங்களோட ஒரு பெரிய ஸ்தாபனமே இருக்கு ஹுதா கட்டான் அப்படிங்கிற அவங்களோடது. சோ அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அங்க வர்றவங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே வந்து பியூட்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஆளுங்க இல்லையா. சோ இறைவனே சொல்லியிருக்கான், அழகு உள்ள பொருட்களை நம்ம விரும்ப வேண்டும். அப்ப நம்மள நாமளே அழகுபடுத்திக்கிறது கூட ஒரு இறைவனுக்கு பிடித்தமான ஒரு விஷயம் தான். நம்மள வந்து அழகுபடுத்திக்கிறது தப்பான ஒரு விஷயம் கிடையாது. சோ அததான் அந்த பெண்மணி கையில எடுத்திருக்காங்க. ஹுதா கட்டான் அப்படிங்கிறவங்க. அவங்க அவங்களோட நேம்லயே ஒரு பியூட்டி ப்ராடக்ட் பியூட்டி சலூனை ஓபன் பண்ணி அங்க இருக்கிறவங்களுக்கு, அவங்கள எல்லா பெண்மணிகளுக்கும் அழகு கொடுத்துட்டு இருக்காங்க. இது வந்து வேர்ல்ட் லெவல்ல அதை கொண்டு போயிட்டும் இருக்காங்களாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ரைனா நசா. அவங்க வந்து சவுதி அரேபியால, அதாவது சவுதி அரேபியாவுடைய பேங்க், ஒரு ஃபீமேல் பேங்க் சிஇஓன்னு பார்த்தோம்னா அவங்கதான் ஃபர்ஸ்ட். அதுவும் இஸ்லாமிய பெண்களுடைய மத்தியில அடிப்படையில. அது மட்டும் இல்லாம சவுதியிலேயே ஒரு ஃபீமேல் பேங்கரா வந்தவங்களும் இவங்கதான், ரைனா நஷார் அப்படிங்கிறவங்க. சவுதியில ஃபீமேல் பேங்கோட சிஇஓவா இருந்திருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே அந்த போஸ்டிங்க்கு, பேங்கிங் போஸ்டிங்க்கு எல்லாருமே ஆண்கள் தான் வந்து இது பண்ணுவாங்க. ஆனா பெண்கள் அது மோஸ்ட் ஆஃப் ஆல் போக மாட்டாங்க. ஆனா அவங்க அந்த துறையிலயும் சாதிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் சஹனாஸ் ஹுசைன் அப்படிங்கிறவங்க ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாலயே தான் இருக்காங்க, வெளிநாட்டுல எல்லாம் இல்ல. அந்த இந்தியால இருக்கக்கூடிய அந்த செஹனாஸ் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுடைய பேர்லயே ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா, இயற்கை வழி அழகுபடுத்தும் முறை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிங்கிறது வந்து என்னன்னு அவங்க சொல்லியிருக்காங்க, நம்மளுடைய இளமையா நம்மள வச்சுக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்களை வந்து அவங்க காலகட்டத்துல இருந்து அந்த பெண்மணியோட நேம் ஞாபகத்துக்கு வரல. எனக்கு வந்து தோல் சுருக்கங்கள்லாம் ஏற்படுதுன்னு அந்த அவங்க போய் கேட்கும் போது கூட அவங்க சொன்னாங்கன்னா, கத்தாழை ஜெல் நீங்க எடுத்துக்கலாம். கற்றாழை ஜெல், இப்ப நம்ம சொல்ற ஆலுவேரா ஜெல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதை நம்ம எந்த அளவுக்கு யூஸ் பண்றோமோ, இன்டேக்காவோ அவுட்டர்ல யூஸ் பண்றோமோ அந்த லெவலுக்கு நம்ம வந்து இளமையாவே இருக்கும். இது எத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியும்? யார் யாருக்கு தெரியும்? தம்ஸ்அப் கொடுங்க பாக்கலாம். தெரியுங்களா? யார் யார் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் எல்லாரும் யூஸ் பண்றீங்களா?
யா மாஷா அல்லாஹ், நிறைய பேரு. யா எக்ஸாக்ட்லி. எல்லாரும் பாத்திமா வழி வந்த பெண்மணிகள் ஆயிற்றே. அப்புறம் எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வந்து நம்ம வந்து யூஸ் அவங்க சொன்ன கருத்தை நம்ம எடுத்துக்காம இருந்திருப்போம். எஸ். அதுக்கப்புறம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஹ் அமானி அல் கத்தாத் அப்படிங்கிற ஒரு பெண்மணி யுஎஸ்ஏல உலகளாவிய அளவுல முஸ்லிம்களுக்குன்னு ஒரு பெண் குரலை ஏற்படுத்தினவர். அதாவது முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லுவாங்க இல்லையா, பெண்களுக்கான ஒதுக்கீட அளிச்சவங்கல பெரிய சாதனை செஞ்சுட்டு வராங்க. சோ இந்த மாதிரி நிறைய பெண்கள் வந்து இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல நிறைய பேர் வந்து தன்னுடைய சாதனைகளை வேற லெவல்ல கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இப்பவும் நம்மள மாதிரியான இஸ்லாமிய பெண்கள் நம்மளுடைய வீட்டை விட்டு வெளில வர்றதுக்கே பயந்துட்டு இருக்கும். நிறைய பேருக்கு அவங்க வீட்டுல இருந்து அவங்களுடைய பக்கத்து ஊர் போறதுக்கே வழி தெரியாது. இப்படி ஒரு காலகட்டத்துல நிறைய பேர் இன்னமும் இருக்கதான் செய்யறாங்க. தயவு செஞ்சு கல்வியை கத்துக்கோங்க. அந்த கல்வியை தேடி நீங்க போங்க. நீங்க கல்வியை தேடி உங்களுக்கு என்ன திறமை இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்கும், ஒரு திறமை இருக்கும். அந்த திறமை என்னன்னு கண்டுபிடிங்க. உட்கார்ந்து எழுதுங்க. எது எனக்கு ஆர்வம் வரும்னு யோசிங்க. அந்த ஆர்வத்தை தேடி நோக்கி போங்க. அது நோக்கி போற காலகட்டம் எல்லாம் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாளரையே அல்லாஹ் நியமிக்கிறேங்கிறான். இதை விட வேற என்ன வேணும் உங்களுக்கு? நீங்க போய் அதை கத்துக்கிட்டு தாராளமா நீங்க வீட்ல இருந்து 4 பேருக்கு சொல்லி கொடுக்கலாம். இப்ப ஆன்லைன் மயமாயிடுச்சு. வேர்ல்ட் வைடு எல்லாமே ஆன்லைன் தான் இல்லையா? இப்ப நம்ம உட்கார்ந்துருக்கிறதே ஆன்லைன் கிளாஸ்ல தானே. அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் முடிஞ்ச வரைக்கும் நீங்க எல்லாரும் செய்ய ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு சமையல்ல கூட ஹலோ வீட்டை விட்டு வெளியவே போனது இல்லைங்களா? அப்படிதானே சிஸ்டர்? இப்ப நீங்க அதானே சொன்னீங்க, ஹைரன் சிஸ்டர் தானே? ஐ திங்க் ஆமா யா வீட்டை ஆனா விட்டு வெளியவே எல்லாமே போனது பண்ணுங்க. இல்லைங்களா? எல்லாமே வீட்லயே ஆன்லைன்லயே கூட கிடைக்குது. யூடியூப்ல நிறைய விஷயம் சில பேர் கத்துக்கிறாங்க. சில பேர் ஆன்லைன் கிளாஸஸா கத்துக்கிறாங்க. அதை நீங்க கத்துக்கிட்டு உங்க தெருவுல இருக்கிற ஒரு 4 பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். அதே மாதிரி இதுல எனக்கு தெரிஞ்சு உண்மையா ஆஹ் எனக்கு தெரிஞ்சு வந்து நீங்க பெண்கள் முக்கியமா கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம், அடுத்தவங்களுக்கு கத்து கொடுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்றைய சூழலுக்கு தற்காப்பு கலைங்கிறத மெயினா கத்துக்கணும். நம்மளும் கத்துக்கணும். அத முஸ்லிம் பெண்களுக்கு மட்டும் இல்ல, பொதுவா இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் கத்து கொடுக்கணும். இதுல ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய சூழல் அப்படி இருக்கு. ஏன்னா எல்லா நேரமும் நம்ம ஒரு இடத்துக்கு நம்ம போறோம்னா ஒரு துணையை கூட்டிகிட்டே போக முடியாத இதுல இருக்கு. தேவி ராஜசேகர் எக்ஸாக்ட்லி. கராத்தே கத்துக்கலாம், கலரி கத்துக்கலாம். அண்ட் தென் ஒன்னும் இல்ல, சிலம்பம் ஈஸியா கிடைக்குது. யா அப்போ எனக்கு புரியல ஒரு நிமிஷம். ஆன்லைன்ல அரபிக் காலிகிராஃபி கத்து கொடுத்துட்டு இருக்கேன் சிஸ்டர். ஓகே, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கத்து கொடுக்கலாம். நிறைய டைம் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துக்கிட்டா பிரச்சனை இல்லைல்ல? முடிய போகுது, அவ்வளவுதான். சிஸ்டர்ஸ் உங்களுக்கு ஓகே தானே? யா ஓகே. ஓகே சிஸ்டர். யா அதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிஜமானமே இந்த தற்காப்பு கலையை நம்ம கத்து கொடுக்காததுனாலதான் இப்ப நாம எல்லாருமே வந்து ஏதோ ஒரு வகையில எல்லா விஷயத்திலயும் அடங்கி இருக்கோம். அடங்கி இருக்கும்னா தட் மீன்ஸ் அதுக்காக போயிட்டு உங்க ஹஸ்பண்ட் அடிங்க, வீட்டுல இருக்கவங்களை போட்டு அடிங்கன்னு சொல்ல வரல. நமக்குன்னு ஒரு அதாவது நம்மளுடைய சுயமரியாதைக்கு ஒரு இழுக்கு வரும்போது, நம்மளுடைய கற்புக்கு ஒரு பாதுகாப்பற்ற தன்மை வரும்போது, அந்த நிலையில கூட நம்மளுடைய ஒரு பவரை நம்ம காட்டல, நம்ம வந்து ஒருத்தரை எதிர்த்து நிக்க முடியலன்னா, அந்த தைரியத்தை இழந்து கோழையா ஆகுறோம்னா, அப்ப இதெல்லாம் எதனால? இந்த உரிமை எல்லாம் நம்ம இஸ்லாம் நமக்கு கொடுத்திருக்கு. நம்மளுடைய இஸ்லாமுடைய பிசினஸ் உமன்ஸை மட்டும்தான் பார்த்தோம். இவங்களுக்குள்ள வீரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்ததுனாலதான் வெளியே வந்தாங்க. இதை தாண்டி வீர பெண்மணிகள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுடைய வரலாறுகளையும் முடிஞ்சா வாய்ப்பு கிடைச்சா போய் படிங்க. அதெல்லாம் நீங்க கிடைச்சு நீங்க படிச்சீங்கன்னா நிஜமான்மே நமக்கு தற்காப்பு கலை அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயங்கிறது நமக்கு புரிய வரும். நம்மளுடைய இஸ்லாத்துக்காக முதல்ல உயிர் தியாகம் செஞ்ச பெண்மணின்னு கேட்டோம்னாலே எல்லார் வாயிலிருந்து வர்றது சுமையார் அலிலா ஹன்ஹா. அப்ப அந்த சுமையார் அலிலா ஹன்ஹா வந்து சும்மா போயிட்டு அங்க நின்னுட்டு போயிட்டு ஒன்னும் இறந்துட்டு வரல. தன்னால முடிஞ்ச ஒரு விஷயத்த அங்க கொடுத்திருப்பாங்க அந்த போர்லயோ. ஏன்னா அவங்க ஏதோ ஒரு அந்த எப்படி சொல்றது, இஸ்லாத்தை வந்து நான் முழுமையா பிடிச்சிட்டு இருப்பேன் அப்படிங்கிற அந்த விஷயத்த அந்த ஒரு வெறித்தனமான ஒரு அந்த எப்படி சொல்றது
அவங்களுடைய தைரியத்தை அந்த இடத்துல வெளிப்படுத்தினால தான் அவங்க கொலை உண்டாக்கப்பட்டாங்க. அவங்க உயிர் தியாகம் செஞ்சாங்க. சோ இவ்வளவு விஷயம் இருக்கு. சோ இதனால தயவு செஞ்சு எல்லா பெண்களும் தற்காப்பு கலைக்கும் முக்கியத்துவம் கொடுங்க. நீங்க என்ன பிசினஸ் வேணா பண்ணுங்க, எந்த விஷயம் வேணா பண்ணுங்க, அந்த ஹலாலான வழியில பண்ணுங்க. அட் த சேம் டைம் அதோட சேர்த்து தற்காப்பு கலையும் கத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை தாண்டி நம்மளோட இஸ்லாம் வந்து நமக்கு எந்த விஷயத்திலயும் வந்து மரியாதை குறைவா நடத்துறதுக்குன்னு எல்லாத்தையும் படைக்கப்படல. எல்லாருக்குமே அதுவும் இஸ்லாம் பெண்களுக்குரிய கண்ணியத்தை எவ்வளவு தூரத்துக்கு சொல்லி இருந்தா, ஆண்களுக்குன்னு எல்லாம் தனியா வந்து நம்ம குரான்ல அத்தியாயம் உருவாகல. பெண்களுக்குன்னுதான் அல்லாஹ் அன்னிஷாங்கிற ஒரு அத்தியாயத்தை உருவாக்கி இருக்கான். சோ அப்ப அவ்வளவு மேன்மைப்படுத்தி நம்ம வச்சிருக்கும் போது நம்மளுடைய பெண்மை தன்மையை உணருங்க. நம்ம எதுக்காக படைக்கப்பட்டிருக்கோம், அந்த படைப்பிற்கான முக்கியத்துவம் என்ன, அதற்கான அர்த்தம் என்னன்னு தேடுங்க. அந்த தேடல நீங்க தேடிக்க ஆரம்பிச்சாலே அதுக்கான விடை ஈஸியா கிடைச்சிரும். நீங்களும் நல்ல வழியில, அதாவது நாம தவறான வழியில போகாம, நாம என்ன படைப்பிற்காக எந்த விஷயத்துக்காக எந்த நோக்கத்திற்காக படைக்கப்பட்டோமோ அந்த படைப்பை நோக்கி, அந்த விஷயத்த நோக்கத்தை நோக்கி சென்று நாமளும் நம்மளோட லைஃப்ல வெற்றியாளர்களா வருவோம். சோ சுயமரியாதை, கௌரவம், இது எல்லாமே தாண்டி மரியாதை கண்ணியத்தையும் சேர்த்துதான் இந்த இஸ்லாம் நம்ம பெண்களுக்கு கொடுக்குது. இவ்வளோ விஷயத்தையும் இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டுட்டு இருந்தீங்க. இதுல எந்த விதத்திலயும் இஸ்லாம் வந்து பெண்களை அடிமைப்படுத்தல அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து அப்படின்னு நான் சொல்வேன். அதிகாரப்பூர்வமான கருத்துனா கூட சொல்லலாம். இது எந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணப்படுதுன்னு எனக்கு தெரியல. நிஜமானமே இந்த விஷயம் பிரயோஜனமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் மீட்டிங்க பொறுமையா கேட்ட அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஜஸாக்கல்லா ஹைரன். வாஃபிரு தவானா வனி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யாரெல்லாம் உங்க ஃபீட்பேக் ஷேர் பண்ண போறீங்க? கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுறீங்களா? டைம் ஆயிடுச்சு ப்ளீஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சிஸ்டர். அல்ஹம்துலில்லாஹ். ஹலோ, சொல்லுங்க சிஸ்டர், கேக்குது. அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர். உங்களுடைய ஸ்பீச் ரொம்ப அருமையா இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சிஸ்டர். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் உங்களுக்கு எல்லா வளமும் நாங்கள் கொடுக்கட்டும் இன்ஷா அல்லாஹ். நீங்க சொன்ன ஒவ்வொரு ஸ்பீச்சும் அருமையா இருந்துச்சு. இன்னைக்கு சூப்பரா போச்சு, இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சிஸ்டர். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சொல்லுங்க சிஸ்டர். நானும் வந்து படிச்சுட்டும் இருக்கேன், கிளாத் பிஸ்னஸும் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ எக்ஸ்போ போறது நிறைய பேர் வந்து ஏன் இப்படிலாம் பிஸ்னஸ் பண்றீங்க அப்படிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அதுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு தீர்வு கிடைச்ச மாதிரி இருக்கு. நம்ம மார்க்க ரீதியாவே நம்ம இத்தனை பெண்கள் வந்து நம்மளுடைய ரசூல்லா வழியில வந்தவங்களே அந்த காலத்திலேயே இவ்வளவு பிசினஸ் பண்ணியிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ் எவ்வளவு பெரிய விஷயம். இப்ப நம்ம பண்றதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம். அப்பவே அவங்க பண்ணியிருக்காங்கும் போது இந்த காலத்துல நம்ம இப்ப பண்றது வந்து ரொம்ப சாதாரண விஷயமா தெரியுது. ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. நான் வந்து அடுத்தவங்களுக்கு எனக்கு சொல்ற அளவுக்கு ஒரு தைரியம் வந்திருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் நான் அந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்றேன் சிஸ்டர். அல்ஹம்துலில்லாஹ். பாதியில தான் நான் ஜாயின் பண்ணேன். அல்ஹம்துலில்லாஹ் நிறைய விஷயம் சொல்லியிருந்தீங்க அந்த பெண்களுக்காக. ஜஸாக்கல்லாஹ் ஹைர் சிஸ்டர். நிறைய இன்னமும் நிறைய பெண்கள் வந்து இஸ்லாமிய பெண்கள் வந்து நீங்க சொன்ன மாதிரி தனியா வெளில போறது, ஒரு ஃபார்ம் கூட ஃபில் பண்ண தெரிய மாட்டேங்குது. அப்படிதான் பின்தங்கி இந்த கல்வியில ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து இந்த மார்க்க கல்வியும் உலக கல்வியும் கட்டாயம் நம்ம படிச்சு முன்னேறணும் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ் சிஸ்டர். இன்ஷா அல்லாஹ். சூப்பர், அல்ஹம்துலில்லாஹ், மாஷாஅல்லாஹ். அஸ்மா சிஸ்டர் ஒரு சொல்லலாம். ரொம்ப நல்லா எல்லாருமே அஸ்மா சிஸ்டருக்கு நிறைய துவா செய்யுங்க. அவங்களுக்கு ஆக்சுவலா ஃபீவர் அப்படி இருந்தும் அந்த டயர்ட்னஸ் கொஞ்சம் கூட தெரியாத அவ்வளோ எனர்ஜியா அவ்வளோ அழகா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இறைவன் உங்களுக்கு முழு ஆரோக்கியத்தை கொடுக்கட்டும், அருள் புரியட்டும். பொறுமையா வந்து சபர் செஞ்சீங்க எல்லாருமே. இதே போல அடுத்து வரக்கூடிய செஷனுக்கும் உங்க எல்லாருடைய ஒத்துழைப்பும்
நிச்சயம் எங்களுக்கு தேவை. இன்ஷா அல்லாஹ் நீங்க எல்லாருமே உடல் ஆரோக்கியத்தோட மன மகிழ்ச்சியோட எப்பவுமே வாழணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செய்தவளாக உங்களை மீண்டும் சந்திப்போம். பாய் ஃப்ரம் ஷரீஃபா, அர்-ரஹ்மான் கேர்ள்ஸ் இஸ்லாமிக் காலேஜ். தேங்க்யூ ஸோ மச் ஆல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.